கேரள மாநிலம் சபரிமலையில் நேற்று மட்டும் 90,000 பக்தர்கள் தரிசனம் செய்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ரமேஷ்குமார். சபரிமலையில் மகரவிளக்கு பூஜையானது ஜனவரி 14ஆம் தேதி நடைபெறவிருக்கும் சூழலில் இந்த சமீபத்திய நாட்களில் பக்தர்களினுடைய கூட்டம் அதிகரித்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆக பக்தர்களினுடைய வருகையை பொறுத்தமட்டில் நேற்றைய நிலவரம் என்ன? சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மகர ஜோதி பூஜைக்காக இனியும் 3 நாட்களே இருக்கும் நிலையில் தற்பொழுது பக்தர்களின் வருகை மெல்ல மெல்ல தற்பொழுது குறைந்திருக்கிறது. கடந்த 30ஆம் தேதி மாலை நடை திறக்கப்பட்ட நாளிலிருந்து கடந்த 9ஆம் தேதி வரையிலும் நாள் ஒன்றுக்கு 1 லட்சம் பக்தர்கள் வீதம் தரிசனம் என்பது மேற்கொள்ளப்பட்டு வந்தனர். இந்த நிலையில் கடந்த 2 நாட்களை பார்க்கும் பொழுது 1 லட்சத்துக்கு குறைவாக பக்தர்கள் தரிசனம் என்பது மேற்கொண்டிருக்கின்றனர். அந்த வகையில் நேற்றைய தினத்தை பொறுத்த அளவில் 90,000 பக்தர்கள் தரிசனம் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றனர். அது மட்டுமின்றி இன்றைய தினமும் பக்தர்களின் வருகை என்பது மெல்ல மெல்ல குறைந்து காண முடிகிறது. பெரும் பக்தர்கள் அந்த நீண்ட வரிசை என்பது இல்லாமல் நேரடியாக தரிசனம் செய்து செல்லும் ஒரு காட்சியை பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக இனி 3 நாட்களே மகர ஜோதி பூஜை என்பது நடைபெற இருக்கிறது. இதன் முன்னேற்பாடுகளும் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக எருமேலியில் பேட்டை துள்ளல் நிகழ்ச்சி என்பது இன்று காலை துவங்குகிறது. மண்டல காலத்தின் போதே பேட்டை துள்ளல் நிகழ்ச்சி நடைபெற்றாலும் மகர ஜோதிக்கு முன்னதாக நடைபெறும் அந்த பேட்டை துள்ளல் நிகழ்ச்சி என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படும். அந்த வகையில் இன்றைய தினம் அம்பலப்புழா ஆலங்காடு பக்தர்களின் குழுவின் அந்த பேட்டை துள்ளல் நடைபெறுகிறது. இதற்காக சந்தனக்கூடு பவனி என்பது நேற்றைய தினம் நடைபெற்றது. இது ஒரு புறம் இருந்தாலும் மறுபுறம் நாளைய தினத்தை பொறுத்த அளவில் மகர ஜோதியின் போது ஐயப்பருக்கு அணிவிக்கப்படும் அந்த திரு ஆபரண சேலை என்பது பந்தளத்திலிருந்து அரண்மனையிலிருந்து நாளைய தினம் புறப்பட இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகளும் ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போன்று சபரிமலையை பொறுத்த அளவில் ஒருபுறம் பேட்டை துள்ளல், மறுபுறம் திரு ஆபரண பெட்டி ஊர்வலம், மறுபுறம் சன்னிதானத்தை பொறுத்த அளவில் பக்தர்களுக்கு அந்த 2 நாட்கள் கட்டுப்பாடு என்பது நாளை மாலை முதல் அமலுக்கு வருகிறது. குறிப்பாக பம்பையிலிருந்து நாளை மதியம் 2 மணிக்கு மேலாக பக்தர்கள் அனுமதிக்க வாய்ப்பில்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக 13ஆம் தேதியின் தான், அதே போன்று 14ஆம் தேதியும் பக்தர்கள் மிக மிக குறைவாக வர வேண்டும் என ஆன்லைனிலும் அதே போன்று அறிவுறுத்தப்பட்டிருக்கும் நிலையில் வரும் நாட்களில் 2 நாட்களுக்கான அந்த கட்டுப்பாடு என்பது நாளை மதியம் முதல் துவங்க இருக்கிறது. வரும் நாட்களை பொறுத்த அளவில் 13ஆம் தேதியை பொறுத்த அளவில் 40,000 பக்தர்களுக்கும், அதே போன்று மகர ஜோதி நடைபெறும் 14ஆம் தேதி 35,000 பக்தர்களுக்கு அனுமதி என்பது வழங்கப்படுகிறது. இதனையொட்டி அந்த முன்னேற்பாடு பணிகள் தற்பொழுதே தீவிரப்படுத்தப்பட்டு வருகின்றன. கனகதாரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்.